வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மாபெரும் வீரரை பத்தி தான் பார்க்க போறோம். தன்னோட இளம் வயசுலயே நாட்டுக்காக சிரிச்சுக்கிட்டே உயிரை கொடுத்த ஷஹீத் பகத்சிங்கோட கதை இது. அவரு செஞ்ச துணிச்சலான விஷயங்கள் அவரை எப்படி ஒரு அழியாத தேசிய நாயகனா மாத்துச்சுன்னு நம்ம இன்னைக்கு விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்க்லாப் சிந்தாபாத், அதாவது நீடூழி வாழ்க புரட்சி. ஒரு காலத்துல ஒட்டுமொத்த இந்தியாவையும் தட்டி எழுப்பின ரொம்ப வலிமையான முழக்கம் இது. ஆனா இந்த ஒற்றை வரிக்கு பின்னால் இருந்த அந்த மாபெரும் சக்தி என்னன்னு நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா பகத்சிங்கோட அந்த நம்ப முடியாத பயணம் எப்படி தொடங்குச்சுன்னு நம்ம கண்டிப்பா திரும்பி பார்க்கணும். முதலாவதா அவரோட இளமை காலமும் தேசப்பற்றும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு மாபெரும் தேசபக்தனோட உண்மையான தொடக்க புள்ளி இதுதாங்க. 1907 பஞ்சாப்ல இருக்கிற பங்கா கிராமத்துல கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி தம்பதியினருக்கு மகனா பிறக்கிறாரு பகத்சிங். அவரோட குடும்பமே சுதந்திர போராட்டத்துல தீவிரமா இருந்த குடும்பம். அதனால சின்ன வயசுலே நாட்டுப்பற்று அவருக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா 1919 நடந்த அந்த கொடூரமான ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்போ வெறும் 12 வயசு சிறுவனா இருந்த பகத்சிங்கோட மனசுல ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்துச்சு. இந்தியாவை எப்படியாவது சுதந்திர நாடா மாத்திய தீரணுங்கிற அந்த நெருப்பு அன்னைக்குதான் அவருக்குள்ள பத்திக்குச்சு. அடுத்ததா அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான திருப்பம், அவர் எப்படி புரட்சி பாதைக்கு மாறினாருன்னு பாப்போம். லாகூர்ல இருக்கிற நேஷனல் காலேஜ்ல அவர் படிக்க போனப்போதான் அவர் சிந்தனையில ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. ஆரம்பத்துல மகாத்மா காந்தியோட அஹிம்சை வழியில தான் பகத்சிங்கும் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருந்தாரு. ஆனா 1922 நடந்த சௌரி சௌரா சம்பவத்துக்கு பிறகு காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை திடீர்னு வாபஸ் வாங்கினார் இல்லையா, அது பகத்சிங்கோட பார்வையே மொத்தமா மாத்திடுச்சு. வெறும் பேச்சால மட்டும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடாது, ஆங்கிலேயர்களை விரட்ட ஒரு தீவிரமான புரட்சி பாதை ரொம்ப ரொம்ப அவசியம்னு அவர் அப்போதான் உறுதியா நம்ப ஆரம்பிச்சாரு. மூணாவதா நம்ம பார்க்க போறது சைமன் கமிஷனும் லாலாஜியின் மரணமும். இந்த சம்பவங்கள் தான் அடுத்தடுத்த பல அதிரடி மாற்றங்களுக்கு காரணமா அமைஞ்சது. 1928 நடந்த சில கொந்தளிப்பான விஷயங்கள் தான் பகத்சிங்கோட பயணத்தை இன்னும் தீவிரமாக்குச்சு. இந்தியர்கள் யாருமே இல்லாத ஒரு சைமன் கமிஷனை ஆங்கிலேய அரசு இந்தியாவுக்கு அனுப்புச்சு. இது நாடு முழுக்க பெரிய கோவத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ பஞ்சாபின் சிங்கம்னு அழைக்கப்படுற லாலா லஜபதி ராய் அமைதியான முறையில போராட்டம் செஞ்சப்போ போலீஸ் இரக்கமே இல்லாம தடியடி நடத்தினாங்க. அதுல அவர் ரொம்ப பரிதாபமா உயிரிழந்தார். இந்த சம்பவம் பகத்சிங் மற்றும் அவரோட தோழர்கள் மத்தியில மிகப்பெரிய சீற்றத்தை உருவாக்குச்சு. லாலாஜியின் மரணத்துக்கு காரணமான போலீஸ் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ அதே வருஷம் டிசம்பர் 17 பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேரும் சேர்ந்து சுட்டு கொன்றாங்க. அடுத்து 4வது பகுதியா சட்டமன்ற குண்டுவீச்சும் அவர் கைதான சம்பவமும் எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். 1929 ஏப்ரல் மாசம் டெல்லியில இருக்கிற மத்திய சட்டமன்றத்துல பகத்சிங்கும் படுகேஷ்வர் தத்தும் சேர்ந்து ஒரு குண்டு வீசினாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சவங்க அப்புறம் ஏன் குண்டு வீசணும்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விதானே இது. அவங்களோட உண்மையான நோக்கம் யாரையும் கொல்றதோ காயப்படுத்துறதோ கிடையாது. செவிடர்களா இருக்கிற ஆங்கிலேயர்களை விழிப்படைய செய்யணும், அதுதான் அவங்களோட பிளான். அதனாலதான் குண்டு வீசினதுக்கு பிறகு அவங்க தப்பிச்சு ஓடல, அங்கேயே நின்னு இன்க்லாப் ஜிந்தாபாத்னு முழக்கமிட்டு தாமாகவே முன்வந்து கைதானார்கள். கோர்ட்டை ஒரு மேடையா பயன்படுத்தி மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் உங்களோட அந்த புத்திசாலித்தனமான திட்டம். 5வதா நீதிமன்ற விசாரணையும் அவர் செஞ்ச தியாகமும் பத்தி பாப்போம். கோர்ட்ல நடந்த விசாரணையில ஆங்கிலேய அரசோட கொடூரமான கொள்கைகளை பகத்சிங் எந்த பயமும் இல்லாம முகத்துக்கு நேரா விமர்சிச்சார். கடைசியா 1930 அக்டோபர் 7 அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. ஆனா நம்மளோட தியாகம் இந்த நாட்டு மக்களை கண்டிப்பா தட்டி எழுப்புன்னு உறுதியா நம்பின அவர் அந்த தீர்ப்ப கூட ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டார். தூக்கு மேடையிலும் புன்னகை, இத கேட்கும்போதே நமக்கு புல்லரிக்குது இல்லையா? 1931 மார்ச் 23 அவங்கள தூக்கிலிட ஆங்கிலேய அரசு முடிவு பண்ணுச்சு. அந்த மரண தருவாயில கூட துளிக்கூட பயமில்லாம தன்னோட உயிர் தோழர்களான சுக்தேவ் மற்றும் ராஜ்குருவோட சேர்ந்து சிரிச்சபடியே தூக்கு கயிற்ற முத்தமிட்டார் பகத்சிங். அவங்களோட இறுதி மூச்சு அடங்குற வரைக்கும் இன்குலாப் ஜிந்தாபாத், ஏகாதிபத்தியம் ஒழிக அப்படிங்கிற அந்த வீர முழக்கங்கள் அவங்க உதடுகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 6வதா அவரோட அழியாத புகழும் தியாகிகள் தினம்.
பகத்சிங்கோட அந்த மரணம் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. மக்கள் எல்லாரும் முன்னப்போதை விட ரொம்ப ஆக்ரோஷமா ஒன்னு சேர்ந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பகத்சிங் வெறும் ஆயுதம் ஏந்திய ஒரு புரட்சியாளர் மட்டும் கிடையாதுங்க. அவர் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர். சமுதாயத்துல சமத்துவம், சுதந்திரம், நீதி, அப்புறம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமை, இதெல்லாம் கிடைக்கிற ஒரு மாபெரும் இந்தியாவை தான் அவர் கனவு கண்டார். வெறும் 23 வயசு. இத சற்று யோசிச்சு பாருங்களேன். பகத்சிங் தூக்கிலிடப்பட்டப்போ அவருக்கு இருந்த வயசு இதுதான். அந்த இளம் வயசுலயே நாட்டோட விடுதலைக்காக தன் உயிரையே தியாகம் செஞ்சிருக்காருனா அந்த தியாகத்தோட ஆழம் எவ்ளோ பெருசு நமக்கு புரியுது இல்லையா? இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட தேசப்பற்ற நினைவு கூறும் வகையில ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 23ஆம் தேதியை நாம தியாகிகள் தினமா அனுசரிக்கிறோம். இறுதியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்றேன். இன்னைக்கே நம்ம நாட்டை மேம்படுத்த பகத்சிங் போல நாமும் எப்படி எந்த பயமும் இல்லாம கடினமா உழைக்கலாம். ஏன்னா உண்மையான தேசப்பற்றுங்கிறது வெறும் முழக்கங்களை எழுப்புறதுல மட்டும் கிடையாதுங்க, நம்ம நாட்டுக்காக அர்த்தமுள்ள செயல்களை செய்யறதுல தான் அடங்கியிருக்கு. இந்த ஒரு வரலாற்று பயணம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு என்னோட சேர்ந்து இந்த அருமையான வரலாற்றை கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.